ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நீங்கள் டியூஸ்டே ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் போல் நானும் என் பையனும் எங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் வந்து க்ராசரிஸ் வாங்குவோம்ல ஷாப், அது பக்கத்தில் வந்து பேங்கிள் ஷாப் இருக்குது. இந்த பேங்கிள் ஷாப் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் நான் திங்ஸ் வாங்குறதுக்காக அன்றைக்கி தான் போயிருந்தேன். நான் எதுக்காக போயிருந்தேன்னா மெயினாகவே வந்து ஹிஜாப் பின்ஸ் அதுக்கப்புறம் ரிங்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். வாங்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியுமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸுமே வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 3 பின் வந்து வாங்கியிருந்தேன் ஹிஜாப் பின்ஸ், அதெல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இந்த 2 ரிங்ஸுமே வந்து 10 ருபீஸ் தான் ஈச் ஒன். அதுக்கப்புறம் கர்ச்சீப்ஸ் வந்து என்னன்னா 20 ருபீஸ். அப்புறம் என் பையனுக்கு வந்து இந்த கீ செயின் வாங்கியிருந்தோம், அதுவுமே 20 ருபீஸ் தான். பேண்ட் வந்து என்னன்னா 10 ருபீஸ். அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டின்னர் செய்யறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். காலையில் வச்சுருந்த புளிக்குழம்பு இருந்துச்சு. சரி அப்போ நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையுமே சுட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்காக பருப்பு துவையல் தான் செஞ்சுட்டு இருந்தேன். பருப்பு துவையல் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, வெங்காயம் 2, 5 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி, காவாசி தேங்காய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக உப்பு போட்டு அரைச்சி தாளித்து ஊற்றினோம்னா பருப்பு துவையல் ரெடிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.